பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனாவை பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் அப்படின்றத பார்க்க போறோம். சீனாவில் இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் வெளியில வந்திருக்கு. அவங்களுடைய 2 பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள், இராணுவ அமைச்சர்கள் இப்போ மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. அந்த மரண தண்டனையை ஆயுள் காலம் முழுவதும், அதாவது மரண தண்டனையை ஒரு ஆயுள் தண்டனையா மாற்றி பரோல் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு கடுமையான ஒரு தீர்ப்பை சீன நீதிமன்றம் கொடுத்திருக்கு. உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியணும். கம்யூனிசத்தை கொண்டாடக்கூடிய நாடுகளுக்கு சீனாவுடைய கன்விக்ஷன் ரேட் 97%. அதாவது உங்க மேல ஒரு கேஸ் அவங்க போட்டாங்க அப்படின்னா 97% உங்களுக்கு அந்த தண்டனை அப்படின்றது கிடைக்கும். ஸோ அவங்களுடைய லீகல் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய லீகல் கோர்ட்ஸுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ட்ரிவன் தான். அது நாட்டுக்கான இராணுவமோ இல்லை நாட்டுக்கான கோர்ட்டோ கிடையாது. ஒரு பார்ட்டி, ஒரு சித்தாந்தத்துக்கான ஒரு நீதிமன்றம் தான் அது. இப்போ இந்த 2 ஃபார்மர் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸை தூக்கில் போடுறது அப்படின்றது சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது. இப்போ ஒரு டேட்டா நம்ம எடுத்திருக்கோம், ஃபுல் டேட்டா நம்ம எடுத்திருக்கோம். சைனாவை பற்றி டேட்டா அவைலபிளே ரொம்ப கம்மி, கிடைக்கிறதே ரொம்ப கம்மி. 2 பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள், முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கு கரப்ஷன் சார்ஜஸ்ல மரண தண்டனை கொடுத்துருக்காங்க நேத்து. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025 மட்டும் டாப் 9 ஜெனரல்ஸ், அவங்களுடைய இராணுவ தளபதி, தியேட்டர் கமாண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, நான் சொல்றது மிக உயரிய பதவியில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளை நீக்கி இருக்கிறாங்க. 2022 இருந்து 26 101 ஆஃபீஸர்ஸ் ஒன்று அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க, இல்லை காணாம போயிருக்காங்க, இல்லை தண்டனை அனுபவிச்சு ஜெயிலில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ PLA பீப்புள் லிபரேஷன் ஆர்மியோடைய டாப் லீடர்ஷிப், ஒரு இராணுவத்துக்கு டாப் லீடர்ஷிப்னா என்ன? அவங்களுடைய இராணுவ தளபதி, துணை இராணுவ தளபதி, அட்ஜுடன்ட் ஜெனரல், அவங்களுடைய தியேட்டர் கமாண்டர்ஸ், அவங்களுடைய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ், டைரக்டர் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரி போன்ற ஒரு 6 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. PLA பொறுத்த வரைக்கும் ராக்கெட் ஃபோர்ஸோட தளபதி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். 52% இவங்களுடைய தளபதிகள் நீக்கப்பட்டு இப்போ ஜூனியர் ஆட்களை கொண்டு வந்து தளபதிகளாக உட்கார வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன், இதோடைய நாட்டோடைய உச்சபட்சமான பாதுகாப்பு அமைப்பு, அதில் ஷி ஜின்பிங்கோட ரைட் ஹேண்டே வெளியில் நீக்கப்பட்டு இப்போ அவருக்கும் கிரிமினல் கேஸ் போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவரையும் தூக்கில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல மே 7ஆம் தேதி சீனாவுடைய ஒரு மிலிட்டரி கோர்ட் வெய் ஃபெங்கு மற்றும் ஜெனரல் லீ ஷாங் 2 பேருக்குமே மரண தண்டனை விதிக்கிறாரு. அதை பிறகு அதை மாற்றி அவங்களுடைய இராணுவ கோர்ட்டில் அது இருக்குது. ஜெனரல்ஸ்க்குன்னு சில சலுகைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வித்தவுட் பரோல் கூட கிடைக்காது. இனி இவங்க வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கான சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் பிரைப் அண்ட் ஆஃபரிங் பிரைப். லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது. இவங்க யாருக்கு லஞ்சம் கொடுப்பாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி இருக்குங்களா? ஏன்னா இவங்களுடைய இராணுவத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கீடு இருக்கு அவங்களுடைய பாராளுமன்றத்தில். அதாவது இராணுவ அதிகாரியும் இருப்பாங்க, அவர் ஜெனரலாகவும் இருப்பார், அவர் CMCலையும் இருப்பார், அதே மாதிரி சைனாவுடைய CCPயோடைய பொலிட் பீரோலையும் இருப்பார். ஸோ இந்த பதவிகளை வாங்குறதுக்கு, பதவிகளை இவங்க கிட்ட இருந்து பெறத்துக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தடுத்த பதவிகளுக்கு போறதுக்கும் லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான். இப்போ இது 22 மாதம் கோர்ட் மார்ஷல் நடந்த பிறகு வரக்கூடிய தீர்ப்பு. இது சைனாவுடைய PLA இராணுவத்துக்கே இராணுவம் பத்திரிகை நடத்துதாங்க. பை தி வே, அந்த பத்திரிகையில பண்ணும்போது காஷனரி எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் பார்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் சீனியர் ஆஃபீஸர்ஸ். ஒரு மிலிட்டரியில் எப்பயுமே ஒரு சேயிங் இருக்கு, நமுனா பனாவுன்னு சொல்லி நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம். என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வா, அவன் தண்டிக்கக்கூடிய விதத்தை நீ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் தவறை செய்யறதுக்கே யோசிக்கணும்ன்றதா அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம். இதில் ஜெனரல் வி ஃபெங்கு 2018 23 வரைக்கும் சைனாவுடைய இராணுவ அமைச்சராக இருந்தவர். நல்லா கவனிங்க, 2018 to 23 கல்வான் கிளாஷை முன்னின்று நடத்திய ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தாப்புல. அதே மாதிரி PLA ராக்கெட் ஃபோர்ஸ் 2015 நான் கான்டாக்ட் வார்ஃபேர்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ராக்கெட் படைப்பிரிவை தனியாக உருவாக்குன அதோடைய முதல் தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே வெய் ஃபெங்கு தான். 2வது பார்த்தீங்க அப்படின்னா லீ ஷங்ஃபு,
லீ ஷெங்ஃபு வந்து ஜனவரியிலிருந்து அக்டோபர் வி ஃபெங்குக்கு பிறகு லீ ஷெங்ஃபு அப்படின்றவர் ஒரு 7 மாத காலம் ஜனவரியிலிருந்து அக்டோபர் 2023 இருந்தாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் ராணுவ அமைச்சராக இருந்தது பெரிய விஷயம் கிடையாது. சைனாவுடைய சீஃப் ஆஃப் எக்யூப்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், அவங்க ராணுவ தளவாடங்களை வாங்கக்கூடிய அந்த ப்ரொக்யூர்மெண்ட் தலைமையகத்துக்கு 2017 22 வரைக்கும் தலைமை ஏற்று நடத்தியவர். ஸோ டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ல இன்வால்வ் ஆன ஒரு முக்கிய அதிகாரிக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுதுன்னா இவங்க எந்த அளவுக்கு ப்ரொக்யூர் பண்ணியிருப்பாங்க, அதோடைய தரம் என்னவா இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இப்போ மூணாவது ஒரு ஆள் ஜெனரல் ஜாங் ஆக்ஷியோ தான் ஷி ஜின்பிங்கோடைய ரைட் ஹேண்டு, சிஎம்சியோடைய வைஸ் சேர்மன், ஸ்ட்ரெயிட்டாகவே துணை ஜனாதிபதி நம்ம சொல்லலாம். சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன்ல ஷி ஜின்பிங் அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஷி ஜின்பிங்கோடைய க்ளோசஸ்ட் மிலிட்ரி கான்ஃபிடென்ட், செகண்ட் இன் ஹைரார்கி பிஎல்ஏல, பொலிட் பீரோலையுமே டாப் 5 இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆள். இவரையும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஜெனரல் ஹூ வைங்டங், இவர் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்சியோடைய வைஸ் சேர்மன், அதே மாதிரி பொலிட் பீரோவுடைய மெம்பர். சீன வரலாற்றில் நீக்கப்படுறது இதுதான் முதல் முறையா. இவரை வந்து வெளியில் எடுத்திருக்காங்க மார்ச் 2025. வாங் ஹூபின் பிஎல்ஏவுடைய ராக்கெட் ஃபோர்ஸோடைய கமாண்டர், அதே மாதிரி சைனாவுடைய நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ், நியூக்ளியர் அண்ட் கன்வென்ஷனல் மிசைல் ஃபோர்ஸோட தளபதியும் தான், அணு ஆயுதத்தை கையில் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. இவரையும் வந்து சிசிபிலேருந்தும் ராணுவத்திலேருந்தும் எக்ஸ்பெல் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்புறம் வந்து மியோ ஹுவா, சிஎம்சியோடைய சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷனோடைய டைரக்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் ஒர்க் டிபார்ட்மெண்ட், பிஎல்ஏவோடைய ஐடியாலஜி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாய ராணுவ சேவை அப்படின்றது உண்டு 2 வருஷத்துக்கு. அவங்க உள்ள வரும்போது முதல்ல 6 வருஷம் அவங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை மட்டும் படிப்பாங்க. அந்த சித்தாந்தத்தை முழுசா உள்வாங்கி சித்தாந்த ரீதியா சரியா இருந்தாதான் ராணுவ பயிற்சிக்கு மூவ் ஆவாங்க. அந்த சித்தாந்தம், அந்த ப்ராபகேட் பண்ணக்கூடிய, மூளை செலவு செய்யக்கூடிய அவ்வளோ பெரிய ராணுவம், 21 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ராணுவத்தை பண்ணக்கூடிய அதோட தளபதியும் வந்து நீக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷி ஜின்பிங் ஷிங்ஜியாங்கோடைய பார்ட்டி செக்ரட்டரி, இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட் பீரோ மெம்பர், ஒரு சிவிலியன், மா ஷிங்குரி அப்படின்னு சொல்லிட்டு. மாசேதுங்க்கு அப்புறம் ஒரு சிவிலியன் பொலிட் பீரோ மெம்பரை இன்வெஸ்டிகேஷன்ல வச்சது முதல் முறையாக தான். கிளியர் கட்டாவே இவரையும் இப்போ வந்து அடுத்தது மரண தண்டனை கொடுப்பாங்களா என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஷி ஜின்பிங் 2015-16 ஃபர்ஸ்ட் மிலிட்ரி அதாவது அப்போ வந்து மிலிட்ரி பர்ஜிங்னு அவங்க சொன்னாங்க. நாட்டில் லஞ்ச லவண்யம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஆன்டி கரப்ஷன் டிரைவ் எடுத்தாரு. அந்த நாடே மொத்தமாக கொண்டாடினாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணாங்க, 5 தியேட்டர் கமாண்டை உருவாக்குனாங்க. சிஎம்சியோடைய உறுப்பினர்களை, சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷனோட உறுப்பினர்களை 11 7 ஆக்கினாரு. அதன் பிறகு பிஎல்ஏவோடைய தளபதியா, கமாண்டர் இன் சீஃபா, முப்படைகளோட தளபதியா தன்னைத்தானே நியமிச்சுக்கிட்டாரு 2016. 2023 லீ ஷெங்ஃபு காணாம போயிடுறாரு. அவங்களோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் திடீர்னு காணாம போயிடுறாரு. அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து அவர் மேல இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு வருது. செகண்ட் வேவை கிரியேட் பண்ணாங்க. மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 2025 9 சீனியர் ராணுவ தளபதிகள், ஜெனரல்ஸ் ஒன்று மாற்றி ஒன்று தூக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய 4th பிளானம் அந்த மீட்டிங்கில் 14 ஜெனரல்ஸு, அதில் வந்து 5 லெஃப்டினன்ட் ஜெனரல் கிளியர் கட்டாக மிஸ் ஆகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். சிசிபியோடைய விஜிலன்ஸ் கமிட்டி, அதாவது டிசிப்ளினரி கமிட்டியில் இப்போ வரைக்கும் பெண்டிங் இருக்கிற கிரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம், 21 லட்சம் ராணுவ வீரர்கள், துணை ராணுவம் எல்லாம் சேர்த்து ஒரு 30-40 லட்சம் வரும். அதில் 10 லட்சம் கேசஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். 7 மடங்கு அதிகம் ஷி ஜின்பிங் வந்த பிறகு. இப்போ ஏப்ரல் 2026 இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா பொலிட் பீரோ மெம்பரை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மே 7ஆம் தேதி மிகப்பெரிய திருப்பு முனை, 2 முன்னாள் ராணுவ அமைச்சர்களை தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த ராணுவம் ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுது, இந்தியா இந்த இடத்த நம்ம ஒத்து கவனிக்கணும். எதிரியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பட் எதிரியோடைய வீக்னஸ் என்ன அப்படின்றத நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அமெரிக்காவும் இதை தான் ஒத்து பார்க்குறாங்க. சிஏஏ பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. இந்தியாவுடைய உளவுத்துறை இதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். வதந்திகளை நம்ப வேணாம். பட் நமக்கு எதிரி அப்படின்ற போது இந்திய உளவுத்துறையும் நிச்சயமாக லாஜிக்கலாக சில வேலைகளை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்ல கரப்ஷன். அந்த ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய, சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனம் சீனாவுடைய அரசு நிறுவனம் மற்றும் சீனாவுடைய தனியார் நிறுவனங்கள். இதுல லீடிங் பொசிஷன்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சிஎம்சியோடைய பொலிட் பீரோ மெம்பர்ஸ், கம்யூனிஸ்ட் ஆட்கள் தான். மிகப்பெரிய லெவல்ல இங்க வந்து ஊழல் நடக்குது.
அவங்களுடைய மிசைல்ஸ், அதாவது சைலோஸ், அணு ஆயுதத்தை எடுத்து செல்லக்கூடிய மிசைல்ஸ்ல ஃபியூயலுக்கு பதிலாக தண்ணி இருந்ததை கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாமே நம்ம அந்த காலகட்டங்களில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷி ஜின்பிங்கோடைய ரெடினஸ், சைனாவுடைய யுத்தத்துக்கு அவங்க இராணுவம் முழுவதும் தயாராக இருக்கணும், மாடர்னைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் கெடு விதிச்சிருக்கிறது 2027. இப்போ 2027க்கு முன்னாடி அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கொல்லப்படுறாங்க, தூக்கு தண்டனை இருக்கு, அவங்களுடைய வைஸ் சேர்மனே இல்லை அப்படின்ற போது இங்கே கிளியர் கட்டா ஒரு ஷி ஜின்பிங்குக்கு நோ சொல்லக்கூடிய ஆட்கள் பிடிக்காது அப்படின்றது. ஷாம் மானக்ஷா அவர்கள், ஃபீல்ட் மார்ஷல் ஷாம் மானக்ஷா அவர்கள் அழகாக சொல்றது, எஸ் மேன் இஸ் அ டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த எல்லாத்துக்கும் ஆமாம் போடுறவங்க உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், புகழ்ச்சி நல்லா இருக்கும், பட் நீங்களோட வீழ்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையும். இப்போ ஷி ஜின்பிங்குக்கு 2027 இதை பண்ண முடியாதுன்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களும் வெளியேற்றப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ரூசியோடைய அலெசாண்ட்ரோ ஆர்டினோ ஒரு மிக முக்கியமான திங்க் டேங்க் அது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் லாயலிட்டி ஸ்டாண்ட்ஸ் வெல் பிஃபோர் காம்பேட் ரெடினஸ். ஒரு இராணுவ தளபதி அவருக்கு அரசியல் ரீதியா ஷி ஜின்பிங்கோட கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் திறமையானவர். இன்னொருத்தர் வந்து ஷி ஜின்பிங்க்கு ஆமாஞ்சானபி போடக்கூடிய ஒரு ஜால்ராவா இருக்கலாம், ஆனால் அவருக்கு திறன் இல்லை அப்படின்னா ஷி ஜின்பிங்க்கு ஜால்ராவை தான் சூஸ் பண்றாரு தவிர திறன் உள்ளவங்களை சூஸ் பண்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டினனமென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அந்த தாக்குதலில் இராணுவத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை கிட்டத்தட்ட 10,000 பேரை கொல்லணும்னு உத்தரவு வரும்போது இராணுவம் முதல்ல தயங்கினாங்க. ஸோ இது வந்து டிஸ்ஒபீடியன்ட் ஆர்மி, இந்த மாதிரி மீண்டும் நடக்கக்கூடாது அப்படின்றது ஷி ஜின்பிங்கோட ஒரு பாலிசியாகவே இருக்கு. 1984 கிரைசிஸ்னு அவர் அதை பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு ஒரு நியரஸ்ட் இராணுவ புரட்சி செய்யக்கூடிய தகுதியான அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான லீடரும் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் கன்சாலிடேஷன். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சர்வாதிகாரி இருக்கக்கூடியவர், யாருமே இவரை வந்து டிஸ்பியூட் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இதுல ரொம்ப நம்ம பார்க்கணும், ஒரு முன்னாள் சிஏஓடைய உளவாளி, ஒரு ஆஃபீஸர், சைனாவுடைய சீனியர் அனலிஸ்ட் கிறிஸ்டோபர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, she is not clairvoyant and he has adapted to unexpected developments but claims that he was ignorant of the depth of PLA corruption, overlook a clear storyline of Xi's steady orchestration and control of the process. ராணுவத்தில் ஏதோ புதுசா கரப்ஷன் நடத்துற மாதிரி சிக்கு வந்து ஷி ஜின்பிங்க்கு தெரியாம கிடையாது, அதே கூட்டிலேருந்து வந்தவர் தான். இதை செய்யறது அப்படின்றது ராணுவத்தை நெறிமுறைப்படுத்துறதுக்காக கிடையாது, தன்னுடைய பவரை வந்து இன்டாக்டா வைக்கணும் அப்படின்றது தான். இப்போ சைனாவுடைய ஜாயிண்ட் ஸ்வாட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 2020 24 2-3 நாள் நோட்டீஸ்ல மொத்த ராணுவத்தையும் மொபிலைஸ் பண்ணி சைனாவை சுத்தி அழைப்பாங்க. இப்போ சராசரி அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 19 நாள். இன்றைய போர் காலகட்டங்கள்லாம் நவீன யுகத்துல நீங்க 19 நாள் கழிச்சு நீங்க ரெடி ஆகிறதுலாம் நீங்க போருக்கு போனீங்க அப்படின்னா தாய்வானும் அமெரிக்காவும் சேர்ந்து உங்க கதையை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது 2 முறை வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல பிஎல்ஏவுடைய ஆப்ரேஷனல் எஃபெக்டிவ்னஸ் ஷார்ட் டேர்ம், அது 2-5 வருடங்களுக்கு கண்டிப்பாக வீக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா திரும்ப அடி கொடுத்த போது இவங்களுக்கு கல்வான்ல, அதன் பிறகு யாங்ஸ்டேல அங்க இருக்கக்கூடிய தளபதிகள் 3 முறை மாற்றப்பட்டாங்க. அவுட் ஆஃப் டர்ன், ரெகுலர் டிரான்ஸ்ஃபர் வருது வேற, அவுட் ஆஃப் டர்ன் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, ஸ்டீவ் சாங் அவர்கள் ஒரு கருத்து கொடுத்திருக்காரு. நோ ஜெனரல் வில் நவ் டேர் டு அட்வைஸ் ஷி அகைன்ஸ்ட் அ மிலிட்டரி அட்வென்ச்சர். திஸ் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் மிஸ்கால்குலேஷன். த வேர்ல்ட் இஸ் லெஸ் சேஃப். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹிட்லருக்கு கூட இருந்த ஜெனரல்ஸ் எல்லாருமே அவர் அடுத்தடுத்த நாடுகளை போய் தாக்கணும்ன்ற போது ராணுவம் ஃபுல் வலிமையில இருக்குன்னு சொல்லி அந்த கான்பிடன்ஸை கொடுத்தாங்க. ஜெர்மனி வீழ்ந்தது உலக வரலாறே மாற்றி போட்ட ஒரு தருணம். ஷி ஜின்பிங் கிட்ட எந்த ஒரு இராணுவ தளபதியும் தாய்வானை போய் தாக்குனா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரும், இந்தியாவை போய் தாக்குனா நமக்கு இந்த ரெப்பர்கேஷன் இருக்கும், எதிரி நம்மளை இந்த அளவுக்கு வீழ்த்துவாங்க அப்படின்ற அந்த செய்தியை சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. அப்போ என்னுடைய இராணுவம் முழுக்க தயாராக இருக்கு அப்படின்ற போது மிஸ்கால்குலேஷன்ஸ், இந்தியாவை தாக்குறதுக்கோ இல்லை தாய்வானை தாக்குறதுக்கோ ஷி ஜின்பிங் தவறான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. த வேர்ல்ட் இஸ் அ லெஸ் சேஃபர் பிளேஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டோரி. இந்த அட்வென்ச்சருக்கு நிச்சயமா இந்தியா தயாராகணும். உங்க கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.